சிறுமியர்களின் பாதுகாப்பு நம்முடைய தமிழ்நாட்டிலே உறுதி செய்யப்பட வேண்டும். ஒரு சிறுமி ஒருத்தன் தப்பான எண்ணத்துல தொடரானா, அவளை சீரழிக்கிறானா, பச்சிரம் குழந்தையை கொல்ல ஒருத்தனுக்கு மனசு வருதா, அவன் இந்த நாட்டில் உயிர் வாழ வேண்டிய, இந்த பூமியில உயிர் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அரசு அவனுக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சிறுவர் சிறுமியர்களுக்கு மத்தியில் இத்தகைய விழிப்புணர்வை அதிகப்படுத்தும் விதத்திலையும் எதிர்வருகிற ஜூன் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து தமிழகம் எங்கும் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக விழிப்புணர்வு பேரணி நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். கட்சி மாறுபாடு இல்லாமல் எவர் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தாலும் பெண்களுக்குரிய பாதுகாப்பு மாத்திரம் கேள்விக்குறியா இருக்கு. அண்மையில் நடைபெற்ற வேதனைக்குரிய நிகழ்வு கோவையில சூலூர் என்கிற பகுதியில் ஒரு 10 வயது சிறுமி, 10 வயசுங்க, 11 வயசு சின்ன பிள்ளை, வீட்டில் ஆள் காணும், அந்த பிள்ளையை காணும். என்னாச்சு ஏதாச்சுன்னு பெற்றோர்கள் பரிதவிக்கிறாங்க. ஒரு நாள் ஆயிருச்சு, குழந்தை இல்லை, குழந்தை 10 வயசு 11 வயசு சின்ன பெண்ணு வரலன்னா பெற்றோருடைய மனது எவ்வளவு பாடுபடும். பிறகு செய்தி வருகிறது, அருகாமையில் உள்ள ஒரு கிணற்று புதர், அதற்கு அருகாமையில் ஒரு சடலம் கிடக்கிறது. பார்த்தா அந்த சின்ன பிள்ளை, காணாம போன அந்த பிள்ளை பெணமாக சடலமாக கண்டெடுக்கப்படுகிறார். மருத்துவ உடற்கூறாய்வு செய்தால் அந்த 10-11 வயது சிறுமியை பல பேர் சேர்ந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கி இருக்கிறாங்க, அடித்தே கொலை செய்திருக்கிறார். எவ்வளவு வேதனைக்குரிய செய்தி. பெற்றோர்கள் அந்த குழந்தையின் முகத்தை பார்ப்பதற்கே கலங்குகிறார்கள். ஏன்? முகத்தை எல்லாம் கல்லை கொண்டு, கூரான ஆயுதத்தை கொண்டு அடித்து நொறுக்கி முகத்தை சேதப்படுத்தி இருக்கிறாங்க. என் புள்ள முகத்தை என்னால் பார்க்க முடியலன்னு பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். இப்ப நடந்த சம்பவம். 10 வயசு சிறுமிக்கே நம்ம நாட்டில் பாதுகாப்பு இல்லையே, தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லையே, சட்டம் ஒழுங்கு அந்த அளவிற்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலையில் இருக்கின்றதே. இது இந்த ஆட்சி அந்த ஆட்சி என்று இல்லை, திமுக ஆட்சியிலும் இத்தகைய கொடுமைகள் தொடர்ந்தது, அதிமுக ஆட்சியிலும் இத்தகைய கொடுமைகள் தொடர்ந்தது. இப்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தாவேக ஆட்சியிலும் இதே கொடுமை தொடர்கிறது. யார் ஆட்சி கட்டிலில் வந்து அமர்ந்தாலும் பெண்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமை, பெண் சிறுவர் சிறுமிகளுக்கு இழைக்கப்படுகிற இந்த கொடுமையை கட்டுப்படுத்த முடியல. கடைசியில் யாருன்னு பார்த்தா பத்திரிகையில் இப்ப செய்தி கொடுக்குறாங்க, அந்த பெண்ணினுடைய வீட்டில் வாடகைக்கு இருந்த ஒரு கேங்கு, 35 வயசு மதிக்கத்தக்க நபர்கள் வாடகைக்கு இருந்திருக்கிறாங்க முன்னால. அவங்க இப்ப இடமாற்றி போயிட்டாங்க. அந்த பழக்கத்தை வைத்துக்கொண்டு அந்த பெண்ணை வானு கூப்பிட்டு புதருக்கு கூட்டு போய் சீரழித்து விட்டு கொலையும் செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு செயலில் ஈடுபட ஒருத்தனுக்கு மனசு வருது. ஒரு 10 வயசு சின்ன பிள்ளைய இரக்கமே இல்லாம கொல்ல ஒருவனுக்கு மனம் வருகிறது என்றால், அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்க ஒருவனுக்கு மனம் வருகிறது என்றால் அவன் எப்படிப்பட்ட கொடூர மனம் கொண்டவனா இருக்கணும். இது தமிழ்நாட்டில் நடைபெற்ற முதல் நிகழ்வல்ல, இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடக்கிறது. காரணம், சட்டம் கடுமையா இல்லை. இதே மாதிரி நீங்க முன்னால பாருங்க, கடந்த கால ஆட்சியின் போது இப்படிப்பட்ட நிகழ்வு அயனாவரத்தில் ஒரு சிறுமிக்கு இதே மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டது. வாய் பேச முடியாத ஒரு சிறுமி, வாய் பேச முடியாத ஒரு சிறுமியை பாலாக்கி இருக்கிறான், பெத்த தாயை கொண்டு இருக்கிறான். அவனுக்கெல்லாம் ஜாமீன் கிடைக்குது நம்ம நாட்டில். அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி எழுப்பக்கூடியவர்களுக்கும் அரசாங்கத்தின் கொடூரமான சட்டங்களை எதிர்த்து பேசக்கூடியவர்களுக்கு ஜாமீன் இல்லை. உச்சநீதிமன்றமே கண்டித்தது. யுஏபிஏ வழக்கில் ஏராளமான இளைஞர்கள் சிறையில் இருக்கிறாங்க, அவர்கள் செய்த குற்றமே நிரூபிக்கப்படல, ஜாமீன் கூட மறுக்குது. ஜாமீன் நாங்க கொடுக்கலாம்னு அரசு நீங்க மறுப்பு தெரிவிக்கிறீங்க, ஏன் இந்த நிலை என்று உச்சநீதிமன்றம் கேட்டது. அவங்களுக்கு அரசை எதிர்த்து கேள்வி கேட்டவங்களுக்கு ஜாமீன் இல்லை, குழந்தையை சீரழிச்சவனுக்கும் தாயை கொண்டவனுக்கும் பெண்களினுடைய விஷயத்தில் விளையாடக்கூடியவனுக்கும் காட்டு மிராண்டிக்கும் ஜாமீன் கிடைக்குது. இதுதான் அவனை குற்றத்தில் தொடர்ந்து ஈடுபட வைக்கிறது. அவன் என்ன நினைக்கிறான், குற்றவாளிகள் என்ன நினைக்கிறாங்க, யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம நாட்டு சிஸ்டம் இப்படித்தான் இருக்கும், நம்மளை தூக்கில தான் ஒன்றும் போட்ட மாட்டாங்க, சில மாதங்கள் ஜெயிலில் இருக்க வேண்டியது வரும், இருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்துட்டு ஜாமீன் எடுத்து வெளியே வந்துடலாம், மீண்டும் நம்முடைய பழைய ஆட்டத்தை தொடங்கி விடலாம் என்கிற தைரியம் இத்தகைய கொடூர செயல்களில் எவ்வித ஈவு இறக்கம் என்று ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு கடும் தண்டனை இருக்கணும். ஜாமீனை இவர்களுக்கு இருக்கக்கூடாது. சிறுவர் சிறுமி விஷயத்தில் எவெல்லாம் விளையாடுறானோ, பெண்கள் விஷயத்தில் எவெல்லாம் அத்துமீறானோ, இவர்கள் குற்றம் உறுதியானால் ஜாமீனே கிடையாது, வாழ்நாள் சிறையில் இருக்கணும். அவர்களை கொலை செய்து விட்டால், பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கி கொலை செய்து விட்டால் அவர்களுடைய உயிர் கொல்லப்பட வேண்டும். அரசாங்கமே அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டும். இப்படியான கடும் சட்டம் நிறைவேற்றப்பட்டால் மட்டும்தான் நம்முடைய நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். இல்லைனா இத்தகைய சம்பவங்கள், இன்றைக்கு கோவை சூலூர்ல அந்த சிறுமிக்கு ஏற்பட்ட கொடூரம் நாளைக்கு இன்னொரு மாவட்டத்தில் இன்னொரு ஊருக்கு நடக்கும், நம்ம அருகாமை பகுதிகளில் நடக்கும். ஏன் நமது ஊர்களிலே இத்தகைய கொடுமை நடைபெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. சட்டத்தை ஸ்ட்ராங் பண்ணணும்,
தண்டனையை கடுமையாக்கணும். இப்போது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் குற்றவாளிகளுக்கு சட்டத்தை கடுமையாக்கக்கூடிய விதமாகும், தண்டனைகளை அதிகப்படுத்தக்கூடிய விதமாகும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக எதிர்வரக்கூடிய ஜூன் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து தமிழகம் எங்கும் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா கிளைகளிலும் மிகப்பெரிய அளவிலான விழிப்புணர்வு பேரணிகளை நாம் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். பெண்களின் பாதுகாப்பை வலியுறுத்தி, மிக குறிப்பாக சிறுமியர்களின் பாதுகாப்பு நம்முடைய தமிழ்நாட்டிலே உறுதி செய்யப்பட வேண்டும். ஒரு சிறுமி ஒருத்தன் தப்பான எண்ணத்தில் தொடரானா, அவளை சீரழிக்கிறானா, பச்சிலம் குழந்தையை கொல்ல ஒருத்தனுக்கு மனசு வருதா, அவன் இந்த நாட்டில் உயிர் வாழ வேண்டிய, இந்த பூமியில உயிர் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அரசு அவனுக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சிறுவர் சிறுமியர்களுக்கு மத்தியில் இத்தகைய விழிப்புணர்வை அதிகப்படுத்தும் விதத்திலையும் எதிர்வருகிற ஜூன் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து தமிழகம் எங்கும் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக விழிப்புணர்வு பேரணியை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களினுடைய பாதுகாப்பை பற்றி சொல்லித் தந்தார்கள், பெண்களினுடைய உரிமைகளை பற்றி சொல்லித் தந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் இறுதி பேரணியில் பெண்களினுடைய பாதுகாப்பையும் உரிமையும் சொன்னது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள், கட்டமைத்தார்கள். தங்களுடைய தோழர்களுக்கும் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், மிக விரைவில் ஒரு காலம் வரும், அது ஏன் அந்த காலத்தை நீ பார்ப்பாய். அது எப்படிப்பட்ட காலம்? அந்த காலத்தில் ஒரு பெண் தன்னந்தனியாக சன்ஆ என்கிற இடத்திலிருந்து ஹல்ரமௌத் வரையிலே, அது பெரிய தொலைதூரம், அது தொலைதூர பயணத்தை ஒரு பெண் தன்னந்தனியாக மேற்கொள்வாள். வழியில் எவர் குறித்தும் அவள் அஞ்ச மாட்டாள், ஓநாயை தவிர. இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நாய் தொல்லை இருக்குல்ல, நாய் பிரச்சனை, அது மாதிரி அன்றைக்குள்ள காலகட்டத்தில் ஓநாய் பிரச்சனை. அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு காலம் மிக விரைவாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இதன் சட்ட திட்டங்கள் கடைபிடிக்கப்படுவதன் மூலம் எப்படிப்பட்ட பாதுகாப்பு பெண்களுக்கு நிலவும் என்றால், சன்ஆவிலிருந்து ஹல்ரமௌத் வரையிலையும் ஒரு பெண் தன்னந்தனியாக பயணம் மேற்கொள்வாள். அவள் கற்புக்கு பாதுகாப்பு, அவளது பொருளாதாரத்திற்கு பாதுகாப்பு, அவளின் உயிருக்கு பாதுகாப்பு. வழியில் வழிப்பறி பற்றி அவள் அஞ்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தன்னை யாரும் கொலை செய்து விடுவார்களோ பயப்பட வேண்டிய தேவையில்லை. வழியில் அவள் பயப்படுவதாக இருந்தால் ஒன்றே ஒன்று, என்ன? அது பாலைவன தேசம், ஆங்காங்கே ஓநாய்கள் வரும். ஓநாய் குறித்து மாத்திரம்தான் அவள் அச்சப்பட வேண்டுமே தவிர வேறு எது குறித்தும் அவள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படிப்பட்ட பாதுகாப்பை ரசூலுல்லாஹ் உருவாக்கி இருக்காங்க. நபிகள் நாயகத்திடமிருந்து அந்த செய்தியை கேட்ட நபித்தோழர் சொல்கிறார், ஆம், நான் மரணிப்பதற்கு முன்பே நபிகள் நாயகம் சொன்ன அந்த காலத்தை நான் கண்டேன். பெண்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பா இருந்துச்சு. சன்ஆவிலிருந்து ஹல்ரமௌத் வரையிலையும் ஒரு பெண் தன்னந்தனியாக பயணம் மேற்கொண்டால் இந்த பாதுகாப்பு வேண்டும் பெண்களுக்கு. அல்லாஹு அக்பர், அல்லாஹ்